ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஜூ ஆர்ட்ஸ் அண்ட் க்ரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி மெஹந்தி கிளாஸில் கொஞ்சம் டைப்ஸில் லீவ்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிப் போர்ஷனை கொஞ்சம் கிளியர் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ளோ எல்லாம் கிளியராக வருதான்னு ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமாயிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் 2 லைன் ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி படித்த டியர் ட்ராப்ஸ் தான் லீஃப் ஷேப்புக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம டியர் ட்ராப்ஸ் படித்த டைம்லையும் லீஃப் மாதிரி ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணோம். இது 2 லைன் ஆகிட்டு ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் அதில் கிளியராக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் கொஞ்சம் நெருக்கமாக பண்ணுங்கள். அப்போ இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். லீஃப் ஷேப் சூப்பராக கிடைக்கும். அப்புறம் இது வந்துட்டு ஃப்ரீ கிளாஸ் தான், சம்மர் கிளாஸ் ஆகிட்டு மெஹந்தி கிளாஸ் எடுக்கிறது. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸ் எதுனா தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒர்க்ஸ் முடித்து சப்மிட் பண்ணுற டைமில் உங்களுக்கு வேல்யூபிளான சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். சர்டிஃபிகேட்டுக்கும் கொரியருக்கும் சேர்த்து ஒரு 300 மட்டும் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம செகண்ட் டைப் ஆகிட்டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் படித்த வைன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லீஃப், இதுவுமே கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் தள்ளி போட்டு விட்ருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் கொஞ்சம் நெருக்கமாயிட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் லெஃப்ட் சைட்லேருந்தும் ரைட் சைட்லேருந்தும் போடுறதுக்கு கைக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம பேப்பர்லனா பேப்பரை திருப்பி வச்சு கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் கையில் பண்ணுற டைமில் அப்படி கையை பிடிச்சி திருப்பி வைக்க முடியாது இல்லையா? அதனால நம்ம பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணுற டைம்லையே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வர்றது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு கையில் ஒர்க் பண்ணுற டைமில் ஈஸியாக இருக்கும். இப்போ பேப்பரில் ஒர்க் பண்ணுற டைம்லேயும் பேப்பரை திருப்பாமல் அப்படியே வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது லீஃப் மாதிரி வந்துட்டு அப்படியே நடுவில் முடிக்கிற டைமில் கொஞ்சம் லைட்டாக உள்ளடி கோடு மாதிரி போட்டு முடிக்கிறோம். அப்புறம் நீங்கள் இது ஒவ்வொரு ஒர்க்கையுமே ஒரு ஹாஃப் பேஜ் வர்றது மாதிரி ஒவ்வொரு டைப் லீவ்ஸையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கிளாஸில் சென்ட் பண்ணுங்கள். இது நான் ஒரு வாட்டி போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு மாடல் லீஃப் எடுத்தீங்கன்னா அதை ஒரு ஹாஃப் பேஜ் ஃபுல்லாக வர்றது மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், அதே லீஃப் தான் இது நெருக்கமாயிட்டு போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இதுன்னு வர டைமில் அப்படியே ஃபுல்லாக ஃபில்லிங்காக வர்றது மாதிரி இருக்கும். இது இன்னொரு மாடல் லீஃப். இது சும்மா அவுட்லைன் லீஃப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமாயிட்டு உள்ளாடி டியர் ட்ராப்ஸ் ஒர்க் பண்ணி ஃபில் பண்ணுவோம். நம்ம டபுள் லைன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான், சிங்கிள் லைன் போட்டாலும் ஓகே தான். இல்லைன்னா நம்ம டபுள் லைன் போட்டிருப்போம்ல, அப்புறம் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் டபுள் லைன் போட்டதை ஃபில் பண்ணி போல்டு லைன் மாதிரியும் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மெஹந்தி ஒர்க்லலாம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆகிட்டு இனி ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு டவுட்டெல்லாம் வேணாம். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ எப்போ வீடியோ பார்க்குறீங்களோ, எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். 30 days கிளாஸ் இருக்கும். இது நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து கண்டினியூவாக ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணலாம். இந்த டேலேருந்து இந்த டே வரைக்கும் தான் கிளாஸ் அப்படின்றது கிடையாது. 30 days கிளாஸ் இருக்கும். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 30 daysல முடிச்சிடுங்க. ஒவ்வொரு கிளாஸும் ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் தான் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இது ஒவ்வொரு லீஃபும் போட்டுட்டு இடையில டியர் ட்ராப்ஸ் போட்டு ஃபில் பண்ணி எடுக்கிறது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.